ஔஷதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தேசிய மகளிர் தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து அறிவோம் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் சில குறிப்புகளை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எப்போ எழும்பணும் அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம். ஏன்னா ஆயுர்வேதா அப்படின்னாலே இது சயின்ஸ் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஆயுர்வேதம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சன்ரைஸ்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும் அப்படின்றது தான் ஆயுர்வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும்போது என்ன ஆகும், நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதே நேரம் நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அந்த நேரத்தில் கிடைக்கும், கெயின் பண்ணலாம் நல்லா. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும்போது நம்மளோட மென்டல் கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது டைஜஷன், அந்த நாள் முழுவதும் உள்ள அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எனர்ஜி லெவல் நிறையா இருக்கும். நம்ம அந்த 6 மணி நேரமும் 7 மணி நேரம் தூங்கினதோட அந்த பெனிஃபிட், அந்த ஸ்லீப் பெனிஃபிட் நமக்கு நன்றாக கிடைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும்போது. அடுத்து எந்திரிச்ச உடனே நம்ம முதல் காரியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரஷ்ஷிங் மற்றும் காலை கடன்கள் எல்லாம் நம்ம முடித்த உடனே வெறும் வயிற்றில் நம்ம காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு பதிலாக நல்ல ஒரு 100 ml 200 ml ப்ளைன் வாட்டரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இரவு உணவு உண்ட பிறகு 1 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு பிறகு நம்ம படுக்கிறோம். படுக்கும்போது நம்மளோட பாடி எல்லாம் கிளென்சிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும், உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரண மண்டலம் ஃபுல்லாக நமக்கு அசிடிக்காக இருக்கும். நம்ம பாடி டோட்டலாக அசிடிக்காக இருக்கும். அந்த நேரத்தில் காலை எழுந்த உடனே பெட் காஃபியோ இல்லை ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கும்போது என்னாகும், அந்த ஆசிட் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். இது அல்சர் பேஷண்ட்டு, கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த அமிலத்தன்மை அதிகமாக இன்னும் அவங்களுக்கு அந்த புண் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம அந்த காஃபியை குடிக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடி பார்த்திங்க அப்படின்னா காலைல நான் ஆல்ரெடி சொன்னது போல் நமக்கு நம் உடல் பார்த்திங்கன்னா அந்த 24 மணி நேரம் அந்த 24 hours சுழற்சிக்கு உட்பட்டிருக்கும். இதுதான் சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு சில வேலைகளை செய்யும். அப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால ஹார்மோன்கள் நமக்கு ரெகுலேட் பண்ணப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கார்டிசால் என்ற அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் நம்ம எப்பொழுதும் எச்சரிக்கை உணர்வோடும் விழிப்போடும் இருக்க உதவுகிறது. அந்த கார்டிசால் ஹார்மோன்றது பார்த்திங்க அப்படின்னா அதோட செயல்பாட்டு நேரம் காலைல 7லேருந்து 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த இருக்கும், அந்த பீக்கில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், உடனே நம்ம காஃபி சாப்பிடும்போது அந்த கார்டிசால் ஹார்மோனோட அந்த செயல்பாடை நம்ம என்ன பண்ணிடுறோம், குறைச்சிடுறோம். ஏன்னா அது உச்சக்கட்டமான நிலையில் இருக்கும்போது அது நல்ல பணிகளை செய்யும்போது நம்ம அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட பணிகளை காஃபியோட எஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணிடும். அப்படின்னா அப்போ காஃபி குடிக்கிறது கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கேஃபின், டீயில் இருக்கக்கூடிய கேஃபின் உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை தருது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை பாலோடையோ சர்க்கரையோடையோ சேர்த்து எடுக்காமல் நம்ம ஒரு பிளாக் காஃபியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து. இப்போ ஐடியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock. ஏன் அப்படின்னா அந்த 11 o'clock போல் நம்ம எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால நமக்கு தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நம்ம உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக அந்த காஃபி எடுக்கலாம். இந்த 200 ml காஃபியில் பார்த்திங்கன்னா 80 mg கேஃபின் இருக்குது. டீயில் பார்த்திங்கன்னா 200 ml டீயில் 30 to 50% ஆஃப் த கேஃபின் இருக்குது. இது வித்தவுட் சுகர் அண்ட் வித்தவுட் மில்க் எடுக்கும்போது நமக்கு அதுக்கான தேவையான எல்லா ஹெல்தி பெனிஃபிட்ஸையும் நமக்கு கொடுக்கும். அதனால்
டீ எப்போ குடிக்கலாம், எப்போ குடிக்கக்கூடாது, காஃபி எப்போ குடிக்கலாம், குடிக்கக்கூடாதுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம். எப்போ நம்ம எந்திரிக்கணும், எதற்காக நம்ம அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ஹெல்த்தியான ஒரு டேவை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இந்த நாள்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.